Hi friends, welcome back to my channel Lifestyle with Gigi. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு துபாய் ஃபன் ஃபேர் தான் பார்க்க போகிறோம். துபாய் ஃபன் ஃபேர் எக்ஸிபிஷன் இங்கே வீட்டு பக்கத்துலேயே போட்டிருந்தாங்க. ஸோ இது ஆரம்பித்து ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. பட் நாங்கள் போகவே முடியல. இன்றைக்கி எப்படியாவது போயிடணும்னு சொல்லி போயிருந்தோம். டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக ரேட்டில் தான் இருந்தது. ஜஸ்ட் 60 rupees தான். டைமிங் பார்த்திங்கன்னா 5 to 10. ஸோ இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் என்னென்ன இருந்தது அதை பற்றி தான் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த துபாய் ஃபேருக்கு. என்னென்னா நார்மலி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் எதுவும் இருந்தது. பட் இதில் என்ன நான் புதுசாக பார்த்தேன்னா இந்த ஃபாரின் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. லண்டன் பிரிட்ஜெல்லாம் ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ பூத்ஸு, அப்புறம் இல்லூஷன் பிக்சர்ஸு அதெல்லாம் அழகாக செட் பண்ணியிருந்தாங்க நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக. நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். உண்மையான லண்டன் பிரிட்ஜ் தான் போகலையே, சரி இந்த லண்டன் பிரிட்ஜ் அது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு நினச்சி நாங்கள் மாறி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது வீடியோஸும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் த்ரில் நிறையவே வெயிட் பண்ணிட்டு இருந்தது எங்களுக்காக. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் அக்வேரியம் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு பையன் ஷார்க் வாய்க்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஸோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த என்ன சொல்கிறதுக்கு பேர் அக்யூரம்குள்ளே போகிறதுக்காக ஒரு செட்டப் ஒரு வாக்கபிள் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப 3D எஃபெக்ட்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையாகவே தெரிஞ்சது வீடியோ பார்க்கும்போது கூட ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதம் ஆயிடுச்ச மாதிரி தெரியல, நல்லா தான் இருந்தது. நல்லா கொஞ்சம் பரவாயில்லாமல் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க புதுசாகவே தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஷார்க்கு பல்லெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சது. ஃபோட்டோகிராஃபி மாதிரி இல்லை, ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கூட ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நிறைய மீனிங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மீனுங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. புது விதமான மீனுங்கெல்லாம் பார்த்துட்டு நிறைய வகையான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே குழந்தைங்களுக்கு நமக்கு பார்க்குறது கிடைக்கும். நிறைய அந்த ஃபோட்டோ பூத்ஸாக இருக்கட்டும், இந்த லண்டன் பிரிட்ஜாக இருக்கட்டும், நிறைய வகையான அக்வேரியம்ஸோட ஃபிஷ்ஷஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்க்க அழகாக இருந்தது. அதெல்லாம் மெதுவாக பார்த்துட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். எங்கள் பசங்க கூட ரொம்ப அழகாக எல்லா ஃபிஷ்ஷஸையும் பார்த்துட்டு எல்லா இதுவும் இந்த ஃபிஷ் அந்த ஃபிஷ்ஷுன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என் பசங்க கூட ஃபிஷ்ஷை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாகி, அம்மா இந்த பாருங்கம்மா இங்கே ஃபிஷ் இருக்குது, இது என்ன ஃபிஷ்ஷு அது என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லி என் பொண்ணும் என் பையனும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ தாங்க நம்ம இடமே ஸ்டார்ட் ஆகுது. ஷாப்பிங் நிறைய வகையான ஷாப்பிங் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் அந்த ஸ்டால் இருந்தது. அந்த ஸ்டாலை ஒன்றுன்னா பார்த்துட்டு இருக்கும் போதே என் பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே பாருமா இது என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லுமா அது இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவளுக்கு அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டால்ஸ் எல்லாம் போகலான்னு பார்த்தா இங்கே பக்கத்து ஃபஸ்ட்டு ஸ்டால் ராஜஸ்தானி இந்த பாப்பட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. நிறைய வகையான ஃப்ரைம்ஸ் இருந்தது. தாத்தா வச்சு உட்காந்துட்டு இருந்தார். ஸோ கேட்டார், வேணும்னா பொரிச்சு தர்றேன் உங்களுக்கு, டேஸ்ட் பண்ணுறீங்களான்னு. ஸோ இருக்கிறதே போதும் தாத்தா வேணாம் சொல்லி அதிலே தான் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்களாம் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமான ஸ்டால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி சாக்லேட்ஸுங்களா, நிறைய வகையான ஊட்டி சாக்லேட்ஸ், பழைய சாக்லேட்ஸு, இந்த பூமர்ஸு, தேன் மிட்டாய் அதெல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மார்ஷ்மெல்லோஸ், அந்த கோல்டன் சாக்லேட்ஸ் எல்லாம் காயின் சாக்லேட் அதெல்லாம் இருந்தது. அதோடு சேர்த்து கேஷ்நட்டு, நட்ஸ் வகைகள், இலாச்சி அதெல்லாமே 20 rupeesனு பேக்கெட் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வளையலோட ஃபுல் அவங்களே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் பிடிச்ச அந்த என்ன சொல்கிறது அக்சசரிஸ் இருந்தது. நிறைய விதமான அக்சசரிஸ், பேண்ட்ஸு, கிளிப்ஸுன்னு எல்லா வகையான அக்சசரிஸ் இருந்தது. ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் இருந்தது. எல்லாம் ரேட்ஸு பிரிஞ்சிருந்தது. ரைட் 10லேருந்து ஆரம்பித்து 100 வரைக்கும், 100க்கு மேலே எல்லா வகையான கம்மல் இருந்தது. க்யூட்டான கம்மல்ஸு, அது கூட 120, 100 அந்த மாதிரி மிக்ஸ்ட் ரேஞ்சஸில் இருந்தது. ஸோ இதில் சில பல ஐட்டம் நாங்களும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா நிச்சயமாக நீங்களும் அதை வாங்கலாம். கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது. பேங்கிள்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா எந்த பேங்கிள் எடுத்தாலும் அதாவது 1 dozen பேங்கிள் இருக்கும்ல,
அதெல்லாம் ஜஸ்ட் 100 rupees இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா நிச்சயமாக ஷாப்பிங் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 50 rupees தான், ஜஸ்ட் 50 rupees தான் போட்டிருக்கு. எந்த ஒரு கிளிப் எடுத்திங்கனாலும் அந்த என்ன சொல்கிறது, அந்த பேர்ல் கிளிப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கொரியன் கிளிப்ஸு அதெல்லாம். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் இருந்தது, நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டால்ஸ் எல்லாம் போயிட்டுருந்தோம். ஸோ இங்கே ஸ்டேஷ்னரி வச்சுருக்கிறது பாருங்கள், நிறையா மியூசிக் வந்துருப்போம் இங்கெல்லாம். ஸோ பக்கத்துலேயே கிளாஸ் ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மர்மெய்டோட ரேசர்ஸு கிளாஸ் ஷாப் இருந்துச்சு. எந்த கண்ணாடி இடத்துல 100 rupees அப்படி தான் இருந்துச்சு. சும்மா நார்மல் கண்ணாடிஸ். டேட்டூ போடுற இடம் கூட இருந்தது. ஏதாவது டெம்ப்ரரி போடுவீங்களான்னு கேட்டோம். இல்லை இட்ஸ் ரெகுலர் ஒன்று தான் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. கிச்சன் ஐட்டம்ஸ், இதில் தான் நிறைய கிச்சன் ஐட்டம்ஸாக விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச அதே டாய்ஸு, பால் எல்லாமே அதுக்கான ஒரு தனி செக்ஷன் இருந்தது. அங்கே நிறைய டாய்ஸுங்க இருந்தது, எல்லா விதமான டாய்ஸு. கொஞ்சம் இன்னும் வெளியே போனோன்னு இன்னும் கம்மியாகவே கிடைக்கும். பட் கொஞ்சம் ரேஞ்சாக அதிகமாக இருந்தாலும் பட் வாங்கி தரலாம். என்றைக்காவது ஒரு நாள் கேட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கி தரலாம். மாலோட கொஞ்சம் கம்மி தானே வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபனுக்காக அவங்க ஏதாவது வாங்கி கேட்டாங்கன்னா வாங்கி தரலாம். பட் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாலில் என்ன விற்றுச்சுன்னா ஃபுல் ஆஃப் கவர்ஸ், கேஸஸ், மொபைலோட எல்லா கேஸஸ் இருந்தது. சரி, நான் அதை பற்றி அவ்வளோவா பார்க்கல, பிகாஸ் என் மொபைல் கேஸஸ் தேவைப்படாது, நான் வாங்கலாம் அந்த பக்கம் போகல. இன்னொரு காண்டிமெண்ட்ஸ் இருந்ததுங்க. அதுவும் இது வந்து மும்பை காண்டிமெண்ட்ஸாக நல்லா வச்சுருந்த தாத்தா. ஸோ தாத்தா எடுக்கல, நான் காண்டிமெண்ட்ஸ் எடுத்து அது மேலே தான் என் கண் இருந்தது. ஸோ அதே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். நான் கேட்டிருந்தேன், அது கொடுங்க இது கொடுங்க, மிக்ஸ் கொடுப்பீங்களான்ட்டு. பின்ன மிக்ஸ் கொடுத்தாங்க. 100 rupeesக்கு மிக்ஸு பருப்பு வாங்கியிருந்தேன் நான். இந்த கொண்டக்கடலை, சன்னா அதெல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் இந்த கேஷ்யூ பிஸ்கெட் மாதிரி வரும் பார்த்திங்களா, அது ஒரு 50 rupeesக்கு மட்டும் வாங்கினேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பார்த்திங்களா, அந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, பாப்பாவுக்கு பிடிக்குன்னு சொல்லி வாங்கினேன். ஸோ இந்த காண்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் கச்சது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாகவும் இருந்தது. இப்போயும் நான் சாப்பிட்றேன் அதை. அப்புறம் ஜீன்ஸ்லேயே செஞ்ச துணிங்க இருந்ததுங்க, ஃபுல் ஜீன்ஸு. ஜஸ்ட் கோத்ரூ பண்ண பார்த்தோம், அவ்வளோதான். அது குழந்தைங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்களும் வாங்கலாம். அப்படியே திரும்பி வந்தால் அடுத்த ஸ்டால் என்னது, கீ செயின்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, நைட்டீஸ் எல்லாம் இருந்தது. பின்ன இந்த ஊறுகாய், பிக்கிள்ஸு, எக்கச்சக்கமான வகையான ராஜஸ்தானி பிக்கிள்ஸு, பின்ன அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த குழந்தைங்களுக்கு பலூன்ஸு, இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. லாஸ்ட்டாக கேமுக்கு வந்தாச்சுங்க. இங்கே கேம்ஸுங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு பால் அடித்தோன்னா கிளாஸ் விழுந்தா அதுக்கு ஒரு மணி ப்ரைஸு, அது மாதிரி இந்த தூக்கி போட்டால் பீஸ்லாம் விளாடுவோமே அது மாதிரி அதுக்கு ப்ரைஸ். இது வந்து டெஃபினட் ப்ரைஸ் ஆகுன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏதாவது இந்த பால்ஸை போடணும். அந்த டோட்டல் 6 பால்ஸில் எந்த இடத்துல விழுகுதோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதுதான் நம்ம ப்ரைஸோட நம்பர். ஸோ அது கொஞ்சம் ட்ரை பண்ணோம். எனக்கு முன்னாடியே என் பசங்க வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி விளாண்டு கிஃப்ட்ஸுங்களாம் கையில் வச்சுருந்தாங்க. ஒரு காய்கறி கூடை, அது இது, சோப்பு டப்பா, அது மாதிரி சோப்பு டப்பா, அப்புறம் இந்த ப்ரஷ் ஸ்டாண்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, நான் போட்டு எனக்கு ஒரு இது சன்னி கொடுத்துட்டாங்க, இந்த ஸ்ட்ரெயினர் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இது வேண்டாம், எனக்கு ஒரு டப்பா கொடுங்கன்னு அதை சேஞ்ச் பண்ணி கம்மி அமௌண்ட் இருக்கிற ஒரு டப்பா ஒன்று வாங்கிக்கிட்டேன். அது ஒரு ஃபன்னாக இருக்குது இந்த கேமெல்லாம். எல்லாம் அந்த வீடியோ கேம்ஸ் விளாட்ற இடத்துல நம்ம இந்த பாலை போட்டு நூட்டிகிட்டு இருக்கிறோம். இது ஒரு ஃபன்னான கேம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அங்கே கொண்டு போனீங்கன்னா பசங்க நல்லா செம்மையாக விளாடுவாங்க. ஒரு கேம் வந்து ஆனால் 100 rupees. அது மட்டும் 100 rupees 50 rupees ஆடா. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து இந்த செராமிக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. செராமிக் பாத்திரங்க, அழகழகான அந்த ஜாடிங்க, பிளேட்ஸுங்க. 2 பேர் மொத்தவே நல்லா பேரம் பேசி அழகாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்தேன். பட் நல்லா இருந்தது. செராமிக் கிளாஸஸுங்கெல்லாம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு அது
வந்தாலே மெயினான வந்ததே இதுக்காக தானே, குழந்தைங்கள விளையாட வைக்கிறதுக்கு. ஸோ என் பசங்க ஃபஸ்ட் டைம் வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க. அவங்கள சியர் பண்ணி நம்மளும் சியர் ஆகி எக்ஸைட் ஆகிட்டோம் நிறையா. ஸோ எக்ஸைட்மெண்ட்டில் நான் இது வீடியோ எடுக்கிறதே விட்டுட்டு நான் வாட்டுக்கு சரி இந்த கேம் விளாட்லாம் அந்த கேம் விளாட்லான்னு சொல்லி நானே ஓட ஆரம்பிச்சிட்டேன். பசங்க இந்த கேமை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கும் அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடுச்சு. நம்மளும் இப்படி தானேப்பா இதே இங்கே போயிருக்கேன்டா, நான் அந்த விளையாட்டுலாம் அவ்வளோ தெரியும்டா எனக்குன்னு சொல்லி அது நாங்கள் நம்ம டைமில் விளையாட்டதெல்லாம் சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, வேணும்னா வாங்கலாங்க, ரொம்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும். வீட்டிலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது கொடுத்தாலும் ஓகே. நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல, தண்ணி தான் குடிச்சிக்கிட்டோம். பிகாஸ் ஈவினிங் டைமில் பசங்க அதை விளாண்டதெல்லாம் வந்தோடனே இந்த தண்ணியெல்லாம் குடிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிடுறாங்க. இங்கே பக்கத்தில் யாரோ வாங்கியிருந்தாங்க இந்த பூரி பாப்படு. ஸோ அந்த பாப்படு என்ன சொல்லுவாங்கன்னா தெரியும், இந்த மசாலா போட்டு தரல, மசாலா பாப்படு இதுக்கு பேர் தானே, மசாலா பாப்படு. ஸோ பக்கத்தில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நான் ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க, எல்லோரும் போட்டு கொடுத்தாங்க. அது அவங்க சாப்பிட்டு ரசித்தாங்க. நான் ஜஸ்ட் பார்த்து ரசித்தேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்து தான் இப்போ ரசிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் நிச்சயமாக இந்த ஃபன் ஃபேருக்கு போகணும். இங்கே இருந்தீங்கன்னா குழந்தைங்கள இது எப்படியும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வரப்போகுது, அந்த ஒரு பயம் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எக்ஸாம் முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபன்னாக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நிச்சயமாக இங்கே கொண்டு போகணும். நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் விளையாட வச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணணும். அப்புறம் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய். மறக்காமல் லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.